Hi friends, இந்த வீடியோவில் பேக்கரி ஸ்டைல் டீ கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் மைதா 175 கிராம், மில்க் பவுடர் 8 grams, பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன், வெனிலா பவுடர் அரை டீஸ்பூன், இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட்டு. எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் ஆயில் 12 grams, 12 to 15 grams எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அரை டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ். டீ கேக் அண்ட் வெனிலா கேக்கு பைனாப்பிள் அண்ட் வெனிலா எசன்ஸ் ரெண்டும் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ இன்னொரு மிக்சிங் பவுலில் சுகர் 220 grams, கேக் ஜெல் 10 gram, 6 egg. இதை நல்லா ஃபோமியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்க் ஆர் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு ஃபுல்லாக பீட் பண்ணுங்கள். சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும், நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். அந்த டைமில் தோசை மாவு பேட்டர் நமக்கு கிடைக்கும், அந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இப்போ இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுங்க, ரொம்ப பீட் பண்ண வேண்டாம். ஃபுல் ரெசிப்பியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்க்ரீடியன்ஸோட. செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிப்பியை ட்ரை பண்ணிட்டு. ஸோ இப்போது இந்த பேட்ரு வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொடுக்கணும். அப்படி நீங்கள் வந்து பீட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து பார்க்கும்போது ரிப்பன் மாதிரி விழுகுது அப்படின்னா உங்களுக்கு பேட்ரு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஆட்டக்கூடாது, அதுவாகவே ரிப்பன் மாதிரி விழுகணும். இப்போ இது கூடவே எசன்ஸும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிற கேக்கோட வெயிட் 650 கிராம். ஸோ இப்போ எல்லாத்தையும் க்ரீஸ் பண்ண டின்னுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவனை 10 minutes ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க 170 டிகிரிக்கு. ஒரு டூத் பிக் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பபிள்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி. டின்னை டேப் பண்ணக்கூடாது, டூத் பிக்கை வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் ரைஸ் ஆகி கிடைக்கும் நம்ம கேக்கு. இப்போ டூட்டி ஃப்ரூட்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே.
ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. 170 டிகிரிக்கு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு 35 மினிட்ஸ் பேக்கிங் டைம் வச்சுருக்கேன். நீங்கள் டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. பேக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி டூத் பிக்கை வச்சு செக் பண்ணிவிட்டு பேக் ஆகலைன்னா எகெயின் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு 35 மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு 170 டிகிரி செல்சியஸில். நான் டோஸ்ட் மோடில் தான் வச்சு பேக் பண்ணேன். இப்போ ஹீட்டாக இருக்கும்போதே நான் கம்ப்ளீட்டாக சைடை எடுத்து விடுறேன். நீங்கள் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமும் எடுக்கலாம். இப்போ கூலிங் ரேக்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விடலாம் கேக்கை. சைடெலாம் எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா சைடில் எதுவும் பெருசாக ஒட்டாமல் நீட்டாக வந்துடும். கேக் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் வெனிலா பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டீ கேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை கம்ப்ளீட்டாக இது பேக்கரி ஸ்டைல். ஸோ சேல்ஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பீஸ் போட்டு வச்சுட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் கைஸ்.